ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 நம்மளுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்குது. அதுக்கான அஃபிஷியல் டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில கொஷின்ஸ் மாறி இருக்குது. ஸோ அதனால் அந்த கொஷின்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ப்ரூஃப் வச்சு நம்ம சேலஞ்சு பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ வந்து இதில் நிறையா கேட்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரே மாறும். ஃபைனல் ஆன்சருக்கு வரும்போது எந்தெந்த கொஷின்ஸுக்கெலாம் ஆன்சரே மாறும். டிஎன்பிஎஸ்சி கொடுத்த ஆன்சர்லேருந்து எந்தெந்த கொஷினுக்கு ஆன்சரே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி டபுள் ஆன்சர் எதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி அனைத்துமே சரி, எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலுமே சரின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி எந்தெந்த கொஷின்ஸ்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு அனலைஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு அனலைஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்க்கலாம். இதுக்கு கீழே உங்களுடைய கமெண்ட் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய கருத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், தெரிவிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த கொஸ்டின் தான். ஓகேங்களா? நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறத மட்டும், ரொம்ப கன்ஃபார்மாக இருக்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிமில்கம் கொடுத்துருக்குறாங்க. பட் நரலும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்டு சி. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர் கொடுக்கறதுக்கு இது வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒயிட் ஹால்னு கேட்டிருக்கிறாங்க. நம்மளை ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி மாட்டி விடுறோம்னு நினச்சிட்டு இந்த வெள்ளை மாளிகை அமெரிக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வெள்ளை மாளிகை அப்படிங்கிறது ரைட்டு தான். பட் அமெரிக்கான்னு போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை மாளிகை அமெரிக்கா தான். ஆனால் இவங்க கொடுத்த ஒயிட் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தப்பு பண்ண வைக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்குறாங்க. பட் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனும் தப்பாக தான் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய தலைமைச் செயலகம் தான் இது. புரியுதுங்களா? ஆங்கில கிழக்கிந்திய தலைமைச் செயலகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஹால். ஓகேங்களா? பிரிட்டானியா அரசு அலுவலகம் அப்படிங்கிறது ஆல்சோ தப்பு தான் இது. ஓகேங்களா? இது தப்பு தான். ஸோ இது வந்து ஆப்ஷனே அவங்க தப்பாக செட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால ஒயிட் ஹால் அப்படிங்கிறது ஸோ இதுக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இதை நம்ம சொல்லவும் முடியாது. இதில் பிரிட்டனுங்கிற ஒரு வார்த்தை தான் ரைட்டு, இது தப்பு. இதில் வெள்ளை மாளிகை ரைட்டு, அமெரிக்கா தப்பு. ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்டு டிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து பாருங்கள், தோழன் காம்ரட். ஓகேவா? அப்படிங்கிற சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து போர்ச்சுகீசிய மொழி தான். ஓகேங்களா? போர்ச்சுகீசிய மொழி தான் இதில். ஓகேங்களா? ஸ்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, ஸ்பானிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் பேசுகிற மொழி. ஸோ ஸ்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரெஞ்சு மொழி தப்பு, போர்ச்சுகீசிய மொழி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரே சேஞ்ச் ஆகி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசியே ஒரு கணிப்பை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய புக்கில் இந்த வேர்டு கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கூற்று சரி, காரணம் சரி, ரெண்டுமே சரின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காரணம் தப்பு, கூற்று மட்டும்தான் சரி. சரி தவறு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சரு. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது மேட்சிங்கே தப்பு அப்படிங்கிற மாதிரி. இந்த ஓந்தி வந்து ஆக்சுவலாக இந்த சைடு கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஓந்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொடுத்துருக்கணும். அதை வந்து அவங்க வந்து இளமை பெயர்லேயே இது கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இளமை பெயரில் என்ன பண்ணிட்டாங்க, இதை கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ராங்கு. ஸோ அனைத்து ஆப்ஷனுமே ரைட்டு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து எல்லாத்துக்குமே ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதில் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்மு தயிர் அப்படிங்கிறது நம்மகிட்ட புக் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ தமிழில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்ஃபார்மாக எதிர்பார்க்கக்கூடிய லிஸ்ட்டில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மீதியை வந்து இன்னும் 1-2 நம்ம சேர்த்து கிளைம் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் டிஎன்பிசி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோர்ஸ் வச்சுருந்துருப்பாங்க. அந்த சோர்ஸின் படி கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இப்போ நாம் சொன்ன சோர்ஸ்லாம் அவங்களுக்கு எப்படி செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அவங்க ஃபைனல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கன்ஃபார்மாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம் தமிழில். ஓகேவா? இப்போ ஜிஎஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் மாறுது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனு அவங்க வந்து பி கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக பி இல்லை. ஸோ சிக்கு வருது. இதுக்கு வந்து ஆப்ஷனே மாறுது. புரியுதுங்களா? இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கன்ஃபார்மாக இதுக்கான ஆன்சர் மாறுது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1850 டிசம்பர் 28 பம்பாய். ஓகேவா, ரைட்டு. அதே மாதிரி தமிழ்நாட்டு பகுதியில் வந்து 21 பேர் கலந்து கொண்டனர் அப்படிங்கிறது தப்பு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டி ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. இதுக்கான டி ஆன்சருங்கிறது தப்பு. ஓகேங்களா, கூற்று சரி. ஓகே, காரணம் தவறு. ஏங்கிறது தான் இதுக்கான பர்ஃபெக்ட் ஆன்சரு. ஸோ இதுக்கான ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சரும் கண்டிப்பாக என்ன ஆகுது, மாறப்போகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்பேஸ் மைத்திரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, சான்ஸ் இருக்குது அப்படின்னா இதனுடைய ஆன்சரே வந்து பார்த்தீங்கன்னா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அணுகல் செலவினை இந்தியா குறைக்க எண்ணுகிறது. ஓகேங்களா, இப்போ ஆஸ்திரேலியா கூட தான் இதை டெவலப் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ அமெரிக்கா, இந்த மாதிரி ரஷ்யா, அந்த மாதிரி பெரிய நாடு கூட இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டை பற்றி பேச முடியாது. ஆனால் அவங்க காஸ்ட்டை பற்றிலாம் பெருசாக எடுக்க மாட்டாங்க. பட் ஆஸ்திரேலியா போன்ற சின்ன நாடுகளோட கை கோக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காஸ்ட் ரிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மிஷனாக இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ ஆன்சரே இது வந்து பார்த்தீங்கன்னா மாறும். எப்படி மாறும் அப்படின்னா ஆப்ஷன் ஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு இது சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சரே வந்து பார்த்தீங்கன்னா மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த கொஸ்டினில் நம்ம நல்லா வாட்ச் பண்ணால் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது. ஓகேங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஜிலன்ஸ் தான் கேட்குறாங்க. விஜிலன்ஸினுடைய டோல் ஃப்ரீ நம்பரு, அதுக்கப்புறம் ஆன்டி கரப்ஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதேமாதிரி தமிழில் வந்து ரெண்டையும் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு ஊழல் தடுப்பு கண்காணிப்புத்துறை. ஸோ இங்கிலீஷ் தான் நம்மளுக்கு ஃபைனல் அப்படின்னு எடுத்துட்டாலுமே விஜிலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பி ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1965 வரும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1964 தான் வரும். புரியுதுங்களா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தப்பாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஆர்டர் வந்து தப்பாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. இது ரெண்டையும் இடமாற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, மேக்ஸில் வந்து நம்மள இந்த மாதிரி எத்தனை சம்ம ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஏவோட வயசு என்ன, பியோட வயசு என்ன, ஏஎஸ்டி பி என்ன, பிஎஸ்டி ஏனுக்கு ஏ ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம தப்பாக போட்டால் தப்பு தானே. அப்படிங்கும்போது இது ரெண்டும் இடம் மாறி வரணும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இங்கே இல்லை. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து கிளைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் ஆகிறதுக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்லாம் கன்ஃபார்மாக கிளைம் ஆகி வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதில் 2 மட்டும்தாங்க ரைட்டாக வருது. ஓகேவா, ஸோ அவங்க வந்து 1 and 2 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. சி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சராக கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க, 2 மட்டும்தான். ஸோ 2 மட்டும்தான் இதுக்கான ரைட்டாக இருக்குது. ஸோ 2 மட்டும் இதில் இல்லை. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்னு சொல்லி வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கேள்வி பாருங்கள், இது டிபிஎஸ்பி கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் கிளைமு, இது மட்டும்தான் இது ரைட்டு. ஸோ ஸ்பானிஷ் தப்பு, ஆன்மா அப்படிங்கிற தப்பு. லக்ஷ்மிகாந்த் புக்கில் நீ போனாலும் தப்பு தான். லக்ஷ்மிகாந்த் புக்கில் போனாலும் தப்பு தான். அங்கே என்னது டிபிஎஸ்பி ப்ளஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெண்டும் சேர்த்து தான் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கும். வெறும் டிபிஎஸ்பின்னு இல்லை. புரியுதுங்களா, ஸோ அதனால் லக்ஷ்மிகாந்த் புக்குக்கே போனாலும் இது தப்பு தான். ஸோ இது தப்பு. அப்போ ஏ மட்டும்தான் ரைட்டு, 1 மட்டும்தான் ரைட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாறுது. அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக மாறி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சொன்ன மாரி ஆன்சரே சேஞ்ச் ஆகிறதுக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 2 ஆன்சர் வரதும் வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஆல் கரெக்ட் அப்படின்னு சொல்லி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை தாண்டி ஏதாவது கொஸ்டின்ஸு வருதா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம எத்தனை வேணாலும் கிளைம் பண்ணலாம். ஓகேங்களா, ஏன்னா இப்போ 2024 குரூப் 1க்கு நம்ம அப்படி தான் என்ன பண்ணோம், கிளைம் பண்ணோம். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 கொஸ்டின் 30 கொஸ்டின் வரலுமே கிளைம் பண்ணோம். ஆனால் அவங்க 4-5 கூட என்ன பண்ணல, கொடுக்கல. புரியுதுங்களா, குரூப் 1க்கு. ஓகே, ஸோ அதனால் பார்ப்போம். எப்படி பார்த்தாலும் குரூப் 4ல் பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொஸ்டின்ஸுக்கு பக்கமாக கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. போன வருஷமும் கொடுத்தாங்க. அதேமாதிரி இந்த தடவை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கான கிளைமாக இருக்குது. அதனால் இப்படி மாறி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.